Hello friends, welcome to Homemakers Bowl. நம்ம இன்னைக்கு பார்க்க போறது கார்னும் கேப்சிகமையும் பயன்படுத்தி ஒரு கிரீமியான ஒரு கிரேவி ரெசிபி தான் பார்க்க போறோம். சப்பாத்தி ரைஸ் கூட இது ரொம்ப நல்ல காம்பினேஷனா இருக்கும். குழந்தைகளும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா காரம் கம்மியா நல்ல ஒரு கிரீமி எஃபெக்ட்ல பட்டர் மசாலா மாதிரியே இருக்கும். நம்மளுக்கு பன்னீர் பட்டர் மசாலா எப்படி சாப்பிட்றோம் அந்த மாதிரி இருக்கும். வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்றத வீடியோக்குள்ளார போய் நம்ம பார்க்கலாம். இதுக்கு முதல்ல ஒரு அகலமான பேன்ல வெண்ணெய் எடுத்துக்கோங்க. நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் எடுத்திருக்கேன். இந்த வெண்ணெய் வந்து இப்போ சின்ன சின்ன பாக்ஸில் வருது இல்லையா, அந்த மாதிரி ஒரு பாக்ஸ் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். எடுத்து வச்சிருக்கிற ஸ்வீட் கார்னையும் கேப்சிகமையும் சேர்த்து நல்லா அந்த வெண்ணெயில் வதக்கணும். நான் ஸ்வீட் கார்ன் வந்து ஒரு 2 கப் அளவுக்கு, அதாவது 1/4 கப்பில் 2 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். கேப்சிகம் வந்து குடமிளகா வந்து ஒரு ஃபுல் குடமிளகாவை அரிஞ்சு நீளமாக நல்லா மெலிசாக அரிஞ்சுக்கோங்க. நல்லா இந்த வெண்ணெயில் அதை நல்லா வதக்குங்க. நல்லா வதக்கும் பொழுதே நமக்கு இது நல்லா வெந்து வந்துடும். இதை திருப்பி நம்ம வேக வைக்க போறதில்ல. அதனால தான் நான் திரும்ப இதை நல்லா வதக்கி விடுங்க. லோ ஃப்ளேம்ல வச்சு நல்லா வதக்குனீங்கனாலே நல்லா வெந்து வந்துடும். கூடவே ஒரு வெங்காயம் நல்ல ஸ்கொயரா நறுக்கிக்கோங்க. நம்ம சில்லி காலிஃப்ளவர் இதெல்லாம் செய்வோம் இல்லையா, அப்ப அதை சேர்ப்போம் இல்லையா, அந்த மாதிரி கட் பண்ணி இதுல சேர்த்து அதையுமே நல்லா வதக்கி எடுத்து வச்சுக்கோங்க. இது ஒரு ஓரம் இருக்கட்டும். இப்ப அடுத்து நம்ம என்ன செய்யலாம்னு பார்க்கலாம். இது ஒரு ஓரம் இருக்கட்டும். நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் இதை எடுத்துட்டு அதே பேன்லயே நான் வந்து கொஞ்சமா முந்திரி பருப்பு சேர்த்துக்கிட்டு 2 பழுத்த தக்காளியை அரிஞ்சு சேர்த்துக்கிறேன். முந்திரி பருப்பு வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருந்தா போதும். 2 பழுத்த தக்காளி, அதாவது இந்த 1/4 கப்பு ஸ்வீட் கார்னுக்கும் ஒரு கேப்சிகமுக்கும் நான் இந்த ரேஷியோ சொல்றேன். இது 4லிருந்து 5 பேர் தாராளமா சாப்பிடலாம். சரிங்களா? இப்போ வந்து இதை வந்து நல்லா வதக்கிக்கோங்க. இது நல்லா வதங்கி இதை மூடி போட்டு கொஞ்ச நேரம் வேக விட்டுடுங்க. இதுல இருக்கிற தண்ணி எல்லாம் நீத்து போய் இந்த சுருள இந்த தக்காளி வதங்கி வரணும். இப்போ இந்த ஸ்டேஜ்ல இதையும் ஆற வச்சு இதை தனியா நம்ம அரைச்சிக்கலாம். நல்ல மைய பேஸ்டா இதை அரைச்சிக்கோங்க. இப்ப பெரிய வாணல்ல நம்ம கிரேவியை செய்ய ஆரம்பிக்கலாம். இதுல வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் போட்டுக்கோங்க. அதாவது 3 பாக்ஸ், அந்த குட்டி பாக்ஸ் 3 போட்டுக்கிட்டா சரியா இருக்கும். ஏன்னா நம்ம வெண்ணெயிலே தான் இதை செய்ய போறோம். அப்பதான் இது நல்ல அந்த கிரீமி எஃபெக்டா நல்லா இருக்கும் நமக்கு. இதுல 1 டீஸ்பூன் ஜீரகம் தாளிச்சுக்கோங்க. தாளிச்சுட்டு 2 மீடியம் சைஸ் வெங்காயம் நல்ல பொடியா நறுக்கி சேர்த்துக்கோங்க. ஆக மொத்தம் 3 வெங்காயம் இதுக்கு நமக்கு தேவைப்பட்டுச்சு. சரிங்களா? 2 தக்காளி, 3 வெங்காயம். ஒரு வெங்காயம் நம்ம ஸ்கொயரா அதிலே வதக்கிக்கிட்டோம் ஸ்வீட் கார்ன் கேப்சிகம் கூட. இப்ப இது வந்து 2 வெங்காயம் பொடியா நறுக்கி இந்த வெண்ணெயிலே நல்லா வதக்குங்க. இதுக்கப்புறம் இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு சரியா இருக்கும். சேர்த்துட்டு நல்லா வதக்குங்க. நல்ல இந்த வெண்ணெயில வதங்கும் பொழுது அதனுடைய அரோமா வந்து நமக்கு நல்லா இருக்கும், வாசனை. அது மாதிரி நல்லா வதக்கிட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுதையும் இதுல நம்ம சேர்த்து வதக்கிக்கலாம். இப்ப அடுத்து நம்ம இதுக்கான ஸ்பைஸ் பவுடர்ஸ் எல்லாம் சேர்த்துடலாம். அதாவது மிளகாய் தூள், மஞ்சத்தூள் எல்லாமே நம்ம சேர்த்துடலாம். 1 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், கூடவே 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள். அதாவது வந்து அந்த காஷ்மீரி மிளகாய் தூள் வந்து கலருக்காக தான், அந்த ஒரு ரெட் கலர் நல்லா கிடைக்கணுன்றதுக்காக தான் நம்ம சேர்க்கிறோம். வேண்டான்னா நீங்க ஸ்கிப் பண்ணிட்டு வெறும் இந்த தூள்கள் மட்டும் சேர்த்து நல்லா வதக்குங்க. இப்ப ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. ஏன்னா காரம்லாம் சேர்த்தோன்னே நெடிய ஆரம்பிக்கும். இப்ப நம்ம அரைச்சி வச்சிருக்கிற தக்காளி, அந்த முந்திரி பருப்பு விழுத நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இப்ப இது திக்கா இருக்கும். நம்ம வந்து கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜாரை கழுவிட்டு அந்த தண்ணியும் நம்ம இதுல சேர்த்துட்டு ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு இதை வந்து நல்லா கொதிக்க விடுங்க. இந்த பச்சை வாசனை எல்லாம் போறதுக்கு இது ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் திக்கா ஆயிடும். அதுக்கப்புறம் நம்ம ஸ்வீட் கார்னையும் கேப்சிகமையும் இதுல நம்ம சேர்த்துடலாம். இப்ப இது கொதிக்கட்டும். மூடி போட்டு கொதிக்க விட்டுருங்க. நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிட்டு பெல் ஐக்கானையும் தட்டுங்க. அப்பதான் நம்மளுக்கு இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நோட்டிபிகேஷன் காமிக்கும். 5 நிமிஷம் கொதிச்சதுக்கு அப்புறம் நல்லா திக்காகி அந்த வெண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்ப இந்த ஸ்டேஜ்ல நம்ம வதக்கி வச்சு எடுத்து வச்சிருக்கிற ஸ்வீட் கார்ன், கேப்சிகம், வெங்காயத்தை நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இப்ப பாக்குறதுக்கு நமக்கு திக்கா இருக்கு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம தண்ணி சேர்க்காம, ஏன்னா எல்லாமே வதங்கிடுச்சு, வெந்துடுச்சு, நம்மளுக்கு ரொம்ப வேகணும்னு அவசியம் இல்லை. சோ இப்ப இந்த ஸ்டேஜ்ல சுடு தண்ணி சேர்த்துக்கோங்க. அப்பதான் வந்து இதனுடைய டேஸ்ட் எதுவுமே பேலன்ஸ்டா அப்படியே இருக்கும். இல்லைன்னா கம்மியாயிடும். எப்பவுமே தெரிஞ்சுக்கோங்க, சாம்பார் எதுலையுமே கொஞ்சம் திக்காயிடுச்சு, நம்ம தண்ணியா ஆக்கணும்னா சுடு தண்ணி சேர்த்தீங்கன்னா அந்த டேஸ்ட் அப்படியே இருக்கும், நமக்கு மாறாம. ஸோ இப்போ இதுல கொஞ்சமா நான்
ஹாட் வாட்டர் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க. 2 நிமிஷம் இப்படி கொதிச்சோடனே நம்ம இறக்கிடலாம். இறக்க போறதுக்கு முன்னாடி இதுல 1 டீஸ்பூன் அளவுக்கு கசூர் மேத்தியை நல்லா க்ரஷ் பண்ணி சேர்த்துக்க போறோம். கூடவே க்ரீம் இருந்ததுன்னா, ஃப்ரெஷ் க்ரீம் இருந்ததுன்னா அதுவும் நீங்க சேர்த்துக்கலாம். அது இல்லைன்னா கஷ்டப்பட வேண்டாம். நம்ம நிறைய வீடியோஸ்ல முதலையே சொல்லியிருக்கேன். பாலோட மேல் ஆடைய அப்படியே எடுத்து கூட நீங்க அதுல சேர்த்துக்கிட்டீங்கன்னா நல்ல ரிச்சா க்ரீமி எஃபெக்டா இருக்கும். நம்ம பால் காய்ச்சி வச்சிருந்தோம்னா அதுல இருக்கிற அந்த மேல இருக்கிற அந்த பாலாடைய அப்படியே நீங்க வந்து எடுத்து நீங்க இதுல சேர்த்துக்கலாம். சேர்த்தீங்கனாலே அந்த க்ரீம் எஃபெக்ட் நல்லாவே கிடைக்கும். அவ்வளவுதான், நம்ம கார்ன் கேப்சிகம் பட்டர் மசாலா சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. பசங்கள்லாம் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. உடம்புக்குமே ஸ்வீட் கார்னும் கேப்சிகமும் அவ்வளோ நல்லது. ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷன்ல ஃபீட்பேக் சொல்லுங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு பெல் ஐக்கானை தட்டிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வேற ஒரு ரெசிபியில சீக்கிரமே சந்திப்போம். தேங்க்யூ.